குத்தோடு
நாங்கள் எங்க போற தெரியுமா? அப்போ சொல்லியிருக்காங்க கண்ணு கருமா காட்டு கால போங்கன்னு. அப்புறம் நீங்களாரும் வரீங்களா? நான் வந்துட்டு நான் என் தோழிய பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா தெரியுமா? நீ எங்கடா எழுந்து போற வீட்டுக்கா? அவ அழகுல நீங்களாட்ட போய் மயங்கி கீழே விழுந்துருவீங்க. நான் வந்து ஒருத்தர் வந்து மனசுல நினைச்சிருக்கேன். அவர் எப்படிலாம் மனசுல நினைச்சிருக்கேன் சொல்லிடவா? மனசுல சிலு 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 வேண்ட காத்து கக்க பர பர ஊருகுது நாத்து சிலு 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 வேண்ட காத்து பக்க பர பர ஊருகுது நாத்து புது புது வரிகள் போட்டு அடிப்படிக்குது கருவிச பாட்டு ஒரு நீசோ ஒரு மாசோ அந்த பாட்டோ நாட்டோ நீதான் நாந்தாவா மாமனே சிலு 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 ரத்த சரித்திரம்
பாடலை மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்களுடைய பாடலை பாடிய தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு மருது பைனான்ஸ் சார்பாக 200 ரூபாயும், தம்பி மாவனா தவசு அவர்கள் சார்பாக 200 ரூபாயும், அள்ளிநகரம் எக்ஸ் ஆர்மி கணேசன் அவர்கள் சார்பாக ராஜா ரேடியோவுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பாக. மாமன்னர் மருது புகழ் பாடியதற்காக ஆதிமூலம் சார்பாகவும் அதுல 100 ரூபாய் இருக்கு. தம்பி மணிகண்டனை பாராட்டி என்னுடைய சார்பாக இந்த 200 ரூபாய் அன்பளிப்பாக. மாமன்னர் மருது புகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்த அனைத்து எனது சொந்தங்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துள்ளது. இந்த மாமன்னர்கள் மருது இருவர்கள் பாராட்டி பாடிய பாடலை பாராட்டி இந்த பாடல் அப்படியே கொண்டு அப்படியே இசையை அப்படியே மயங்கி விட்டாப்ல இந்த பாட்டு. அதனால அவர்களுடைய வீர மிக்க அந்த புகழை பாடிய தம்பி அவர்களுக்கு அண்ணன் செல்வம் குடும்பத்தார் சார்பாக எல்லாருக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். எனது அன்பு மச்சான் இசைக்குழுவை பாராட்டி எனது அன்பு மச்சான் அவர்கள் அன்பளிப்பட்டுள்ளார்கள். மறைந்த எனது மாமா ஆசீர்வாதத்தோடையும் அன்பு மச்சான் அவர்களுக்கு என் சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அத்துடன் சொக்கநாதிருப்பு சீமை ஸ்ரீ வாணி கருப்பன் கபாடி குழு சொக்கநாதிருப்பு சீமை SVKC ஸ்ரீ வாணி கருப்பன் கபாடி குழு சொக்கநாதிருப்பு சீமை SVKC அன்பு இளைஞர் அத்தனை உள்ளத்திற்கும் என் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மாமன்னர் மருதுவர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த மான்மதை ஆதிநாராயணன் நினைவு சார்பாக ஹார்மோனியம் வாசிக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக அந்த 100 ரூபாய் அன்பளி கணக்கு. எனது அன்பு ஸ்தப்பா எங்கு சென்றாலும் நாங்கள் எல்லாரும் ஒரு ரூம்ல தான் இருந்தோம். அன்பு அப்பா அவர்கள் ஆசீர்வாதத்தோடையும் அவர் நினைவாக அன்பளிப்பட்டுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்கள் ஆசீர்வாதத்தோடையும் அன்பு குடும்பத்தார்களுக்கு என் சார்பம் கலைக்குழு சார்பம் நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். வாங்க பாடி செல்லக்குட்டி. பெரிய மனுஷனா போன என்னடி உள்பாவாடை ஒரு பொம்பளைட்ட போய் உள்பாவாடை தலதோட்ட உள் பாவாடை துவச்ச பாவாடையை கேக்குறேன். மயிறு எதுல மண்டையில உங்களுக்கு முளைக்கு எனக்கு முளைக்காதுல ஒழுங்கா பொம்பளை மாதிரி பேசு. பொம்பளை மாதிரி பேச ஆம்பளை மாதிரி பேசுங்க. ஆம்பளை மாதிரி பேசாம அப்புறம் இதுல ஓட்டு நீ என்ன கேட்ட பட்டு வேட்டி எடுக்கமா பட்டு சட்டை எடுக்கமா? எனக்கு நிறைய இருக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை. தலத ஓட்ட துண்டு நிறைய வீட்டுல இல்ல, அதனால உன் உள்பாவாடை கேட்டேன். உள்பாவாடை பாவாடை நிறைய பாவாடை பார்த்தாங்க. யாரு பாருங்க என்ன ஆல்ரவுண்டுக்காரு. நல்லா இருக்கீங்களா? ஓரத்துலதான் உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த மிருதங்காரு நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வாய போட்டு மெண்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஒண்ணுமே வேணாம் நிறைய சங்க பார்த்தேன். ஏய் சும்மா இருக்க அப்படின்னு
மாமா ஓ தாளத்துக்காரு மாமா ஓ தாளத்துக்காரு மாமா ஏய் எதுல பேசுற பாலை பீச்சவன் நான் பீச்சு விடுறேன் நீ பழத்தை கொடு ஆல்ரவுண்டுக்காரு நல்லா இருக்கீங்களா எல்லாம் மை செட்டுக்காரு போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு மாதிரி தொப்பிக்காரு பயிலு கூட ஒரு மாதிரியா இருக்கீங்கடா நல்லா இருக்கீங்களா இது அதுலையா பக்கத்தில் வரவா ஏன் என்னத்தை சொல்லு அம்மன் ஜல்லிக்கு பிரயோசனம்ல ஏன் சொல்றீங்க வெளியில சொல்லக்கூடாதுங்க நான் பிறந்த பொழப்ப வெளியிலேயே சொல்லக்கூடாது ஏன் சொல்றீங்க எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் ரொம்ப நல்லா பிள்ளை இல்லாம இருந்தாங்க அவங்களும் யாராவது இடம்ல இறங்காத இடம்ல ஏய் பழனி மலைக்கு ஏறினாங்க மருத மலைக்கு ஏறினாங்க திருப்பரங்குன்ற மலையில கட்டி ஏறினாங்க ஏய் கோயில் சாமி கும்பிடுங்க மலையில சாமி கும்பிட ஏறினாங்க குழந்தையே இல்லை அப்புறம் போட்டுக்கிட்டு அடிச்சாரு எங்க அப்பா பழனி மலை அடிவாரத்துல தேங்காயை உடைச்சாரு உடைச்ச உண்ணியத்துல நானும் அந்த ஓடாத்தருக்காரர் இருக்காரு வாங்க வாய ஒரேத போல அப்படி இருக்கு புல் புல்லு மாடு மண்டே நாக்கு நீட்டிக்க நாக்கு நல்லா போடுவது இருக்கு பொங்கு தலைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சதுல நான் பிறந்தேன் என்ன நேரத்துல பிறந்தேன்னா எங்க ஆத்தா தூக்கிக்கிட்டு காமிச்சு என்ன ஏத்தியா எங்க அப்பாட்ட காமிக்க விட்டு எங்க அப்பா என் முகத்துல முழிச்சாரு பார்த்த நேரத்துல எங்க அப்பா இறந்து போனாருங்க எனக்கு என்ன ஆள்ல ஒருத்தா அளவுல ஒருத்தலாம் விட்டுட்டோம் சுழவுல ஒருத்தலாங்க எனக்கு என்ன மூக்கத்தி குத்துன ஏய் அதுக்கு போய் 6 மாசம் ஆச்சு நீ மெத்த போகணும் அப்படிலாம் இருந்துட்டு எங்க ஆத்தாவும் சரி பிள்ளைய பத்தாச்சு பிள்ளையும் வளர்த்தாச்சு நானும் ரொம்ப நாள் வயசுக்கு வராம இருந்தேன் வயசுக்கு வரலங்க ஆமா ஒன்னே மாதிரி ஆளு அடிச்சுட்டேன் குச்சி வச்சுதானே குத்துற விட சும்மா விடுற பூரா நேரத்து பிடிச்சேன் பூச்சி கட்டி ஏறிச்சு இன்னைக்கும் கட்டி ஏறுது எழுது எதுக்காக நேரத்தெல்லாம் உள்ள வாய்க்குள்ள போயிருச்சு இன்னும் சொருகிக்கிட்டே எனக்கு எதுல கீழே வச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளா வயசுக்கு வர எங்க ஆத்தா நினைச்சு என்ன ஊரை போன நாட்டப்புல பொம்பளை பிள்ளை ஊரை வயசுக்கு வந்துருச்சு நாட்டப்புல கட்டி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்க ஆத்தா வைத்தியத்தை போயிருச்சு என் பிள்ளை எப்படினாச்சும் வயசுக்கு வர வைக்கணும் ஏய் சும்மா இருக்கியா கொட்டை வரைக்கும் தானே பேசாத எங்க ஆத்தா எதுக்கு போச்சு எங்க அப்பா செத்து போச்சு செத்து போனார்ல வைத்தியத்தை எதுக்கு போனாரு கடமா பேசாத வைத்தியத்தை எதுக்கு போனாரு என் மகன் வயசுக்கு வரல ஒரு வைத்தியம் பார்க்க போச்சு ஆமா வைத்தியத்தை ஒரு மருந்து சொல்லுவாரு அவர் இல்ல ஓப்பனான கடப்பாய் விட்டு குத்து அப்படின்னு வைத்தியத்தை போன மருந்து சொன்னார் அவர் எங்க ஆத்தாட்ட ஆத்தா உன் பிள்ளை வயசுக்கு வரணும்டா திருப்போணம் ஆத்துல அந்த வடகரை ஓரத்துல இருக்கு அந்த செடியை பிடிச்சிக்கிட்டு புடிங்க அரைச்சிக்கிட்டு உன் மகட்ட கொடுத்தா உன் மகன் வயசுக்கு வந்துன்னு சொல்லணும் ஏய் குடிக்க சொல்லி அது அரைச்சி வச்சா அப்படி பொங்கு விளைஞ்சு போகாது அதில் வச்சா மிளகா இருக்கு அப்புறம் மாதிரிதான் இருக்கு வச்சோன்னா எங்க ஆத்தா காலமான அடைச்சில கண்ணு தெரியல அது கண்ணு தெரியாம போய் தடவிக்கிட்டு வைத்தியர் சொன்ன செடியை பிடுங்காம வேற செடியை பிடுங்கி பிரிச்சு பிடுங்கி போட்டு அது அரைச்சு கொடுத்துச்சு குடிக்க போகல எங்க ஆத்தா கத்திச்சு அடியே செல்லம்மா அடியே நல்லா இருக்கே அடி ஆசமா போச்சு ஏண்டி என்னடி என்னாச்சு சொந்த கதையை சொல்லி ஐயோயோ தக்காளத்து மேல சொந்த கதை சொல்லிக்கிட்டு வந்து எப்படி வந்து தேடி சரி என்னடி கேள்வி அந்த குறை கதையை கேள்வி என்னடி உங்க ஆத்தா வயசு வந்த போட்டோ இருக்கு எனக்கு உங்க ஆத்தா வயசு வந்தாளா இதே நீ கேக்குற சரி பின்னாடி திரும்ப ஐயோயோ இங்க திரும்ப மாமா அக்கினி செடி எடுக்கிறேன் அக்கினி செடி எடுக்கிறேன் என்னடி போற நான் கூட இப்படி கூந்தல் குதிரை மூத்திர 3 லிட்டரு பன்னிப்பி 4 கிலோ ஓடுறேன் அதையா போடுற சரி எங்க இருந்து வரும் பேர் என்ன என் பேர் தான் சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரியா என் பாத்தியா அதை என்ன தூக்கி கட்டுற போடுங்க சத்து சைலண்டா ராமா போடுங்க அவ தேடவிக்கிட்டு இருக்காரு போடுறதுக்கு பாக்குறாரு என்னத்த போட்டேன்னா கிட்டி அடிச்சு சரி என்னடி வந்துட்டேடி நான் ஒரு பெண்ணு நீ ஒரு பெண்ணு தாண்டி
ஆண்டவன் எனக்கு அழகா படைச்சிருக்கான். ஆமா. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா, உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் இருக்கு. எப்படியா முளாய் அரைச்சா அப்பன் போல இருக்கா? அப்பீராயிரி காந்து முடி. ஏய் இல்லடி, நீ அச்சச்சுல பொம்பளை மாதிரி இருக்கு தெரியுமா? அப்ப நான் பொம்பளை இல்லாம ஏய் நீ ஒரிஜினல் பொம்பளை தானா? ஏண்டி சந்தேகமா இருக்கா? வாடி பின்னாடி பாப்பா வாடி. ஏய் ஏய் நீ அரஞ்சு சில்லுமு கத்தே புடிய பாத்துக்க. எதுல இருக்கற? நீ சந்தேகப்படி கேக்குற வாடி போய் போய்டுவா. அப்படி இல்ல, இவ்வளவு அழகா இருக்கு, நீ அழகு கப்ப. ஓடி பூளை கடிச்சிருக்கி. நான் தான் பெண்ணா பிறந்ததுக்கு இந்த ஊர்ல மண்ணா பிறந்தாலும் உழுது போட்டிருப்பாங்க. என்னது உழுது போட்டிருப்பாங்க. சிக்கால சக்காலத்தையும் உனக்கு கவட்டுக்குள்ள தங்கத்தை வச்சுக்கிட்டு புழைக்க தெரியாம இருக்கடி. ஏய் சரி உங்ககிட்ட அப்பா வந்தாரா? ஒன்னே மாதிரி நான் வச்சிருந்தேன். சொக்கலா இருப்பில் இன்னைக்கு 9 ஏக்கர். ஏய் கொஞ்சமாச்சு பொம்பளை மாதிரி பேசி பழகாம இப்படி எல்லாம் வீட்டுல ஆக மாதிரி அழுத்துக்கிட்டே இருக்க. ஓடு மூளை கட்ட முட்டாச்சிருக்கி. என்னடி சரி உங்ககிட்ட அப்பா வந்தாரா? வந்தாருடி. வர வர சரியில்லை மனுஷன். வர வர மாத்திரை போட்டுட்டு அடிக்கிறார் மனுஷன். ஏய் நீ அந்த கேஸா நீ? அவர் எந்திரிக்க மாட்டது. ஏய் கையோட முடியாவளுக்கு இருக்க அந்த மாதிரி சொல்றியா? அதுக்கு அடிக்கடி பிரஷர் மாத்திரை எடுத்தார் சொல்ற. ஒழுங்கா சொல்லாமா அப்புறம் அதுக்கு தான் நல்லா பண்ணனும். ஏண்டி அப்பா நீங்கயா? போல சரி நம்ம எல்லாம் வந்துட்டேன் காவலுக்கு. அம்மா கூப்பிடுமா? அம்மா கூப்பிடுமா? நீ கூப்பிடுறீங்க. பாத்து எனக்கு எரிச்ச மனசுலாவே வருது. தண்ணி ஊத்தி இது சின்ன போயிடு எரிச்ச இருந்துச்சா? நல்லா இருக்கு. அம்மா கூப்பிடுறீ? கூப்பிடுறீ அம்மா. ஏய் இது என்னது இது? ஏண்டி? இல்ல மாடு. அம்மா 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 அம்மாடு கூப்பிடுறீ? அம்மா வெளிய அம்மா. இத நீ கூப்பிட பார்த்தா வா வாங்குற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு பாட்டு செட் பண்ணீங்களா? ஏண்டி ஏண்டி அம்மா வருவாங்க. நம்ம எல்லாம் கண்ணு கத்தா காவலுக்கு போக முடியும். ஏண்டி பொம்பளையா பிறந்திருக்கோம். என்ன ஏண்டி அதிகமா சூடு குடிச்சா என்னடி பண்றது? சூடு பிடிச்சா தண்ணி எடுத்து ஊத்திக்கே. அவனுக்கு பிடிக்குதா? ஆமாடி. ஐயோ ஏய் ஐயோ நேத்து ராத்திரி அம்மா அவனை போட்டு காவடுக்குள்ள விட்டு அமுக்கடியா ஒரே அமுக்கா. வர வர அவன் நோக்கம் பூரா ஓ நோக்கமா தாண்டி இருக்காங்க. நீ பொம்பளை தானா? ஆமா. சேரி கடி இருக்க எல்லா பேரும் நல்லா தெரியாதா? உள்பாவாடை எங்க? உள்பாவாடை துவைச்சு காய போட்டுக்கண்டி. உனக்கு என்ன விருச்சிக ராசியா? விருச்சிக ராசி தாண்டி. விருச்சிக்கிட்டே இருக்கே. கொஞ்சமாச்சும் பொம்பளை நில்லுங்க. ஏய் அம்மா கூப்பிடுங்கம்மா. அம்மா ஏய் யார் அப்படி கத்துற? அம்மா என்ன பொறுக்கியா? அம்மா சிந்து சும்மா பாடு பாடுதா. தேவையும் இல்லை
கேப்பமா. ஏன் அழுகுற? என்ன ஏன்டி அழுகுற? ஐயோ ஆமா ஏன்டி அழுகுற? யாருடி அவ? அம்மா அப்பா புதுசா இப்படி ஊர்ல போய் மேல விட்டு கூட்டு வந்திருக்க நீ. அம்மா வந்துருக்காங்களே மரியாதை அவங்கள அம்மான்னு கேட்கறா. ஆமா வணக்கம் சொல்லுடி. என்ன கை தட்டுற? அம்மா மெய் மறந்துட்டு உங்க அழகுல. சரி என்ன சொன்ன இப்ப? ஏன் இப்படி? ஏய் இங்க பாருங்க வணக்கம் சொல்ல அப்பதான் அம்மா வணக்கம் எப்பதான் சொல்லுவ? வணக்கம் சொல்லு. இந்த ஏத்தா உனக்கு இடமே இல்லை, எங்க கட்டிக்கிட்டியா? இங்கிட்டு வாமா. அம்மா விலைக்கு இங்க பெட்டி அன்னைக்கு போகாம இருக்கு. ஆமா நீ அங்க இருந்து கும்பல் போறதுக்கு இங்கதான் வரணுமா? பணிவான வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா எங்க இருந்து பிடிச்சீங்க இவள? மாடு தவணை கக்குசுல இருந்தா அது நாருதா? இனிமே பக்கத்துல வராத. ஆமா நாருதுல, அதனால இனிமே பக்கத்துல வராத. சரி இங்க எதுக்கு வந்திருக்க? எதுக்கு இங்க காவலுக்கு வந்திருக்கோம். காவலுக்கு உன்னை யார் கூப்பிட்டது? கூட்டு வந்தா யாரு? நீதான் கூட்டு வந்தியா அவள? ஐயா இங்க பாரு, காவலுக்கு இவளை கூட்டு போனான்னு வச்சுக்க, இவளதான் நம்ம காவா காக்கணும். பாரு அவ இடுப்பு சிம்ரன் மாதிரி, அவ தொடை கர்மம் 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 காக்கா மாதிரி இருக்கு. வண்டு கடிக்குது பாரு இடுப்புல. வண்டு இங்க வண்டு கடிக்குது, அங்க கடிக்குதா? அண்ணே ஒரு 6 டீ கொடுத்து விடுங்கண்ணே. அடியே ஏமா வந்தல இருந்து நீங்க பாடுனீங்க, கோயிலாப்பா அப்படி அருமையா பாடுனீங்க. அந்த பிள்ளை பாடுச்சு, ஆனா அந்த செல்லக்குட்டியை பாடவே விட மாட்டீங்க. ஏன் பாடுறீ? பாடுவியா? ஆத்தாடி அழகா பாடுவியா? நீங்க 3 பேரும் சூப்பர் சிங்கர் போனீங்கன்னா 3 பேரும் செலக்ஷன் ஆவீங்க. நீங்க இருங்கம்மா, அவர் பெட்டிக்காரே என்னை வாழ்த்து பாடுவாரு. பாடுங்க பெட்டிக்காரே. நீ பாடு. உன் பாட்டுக்கு இன்னைக்கு அம்மா பாட்டு சமமா இல்ல உன் பாட்டு சிந்துஜா பாட்டு சமமான்னு பாப்போம். அப்படியா? பாடுறீ? பாடவா? பாடு. ஏன் ஊக்க போட்டு அதுல போட்டு குத்திக்கிட்டு? புதி அம்மா உங்க ஆமா தொண்டையை படம் போலும் அப்படி ஒரு பொங்கு தலங்க அப்படி பாடுறீ? வெட்டி வீரு வாசம் விரல விட்டா கூஸ். ஏமா அப்படியா? பூவே பூச்சோ ஓ நெஞ்சில் பால் பீச்சவா. காலையில வாங்க 5 மணிக்கு. அப்போ டீ கடைக்கார பாலை கம்மியா போடுங்க, நான் ஊத்திக்கு வரக்கு பீச்சு. வேற பாட்டு. நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னா புரியுமா? அதுல பழைய துணி பஞ்சும் தானே உள்ள இருக்குமா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பச்சவனே நான் தானே. அம்மாக்கு சிரிப்பா பாரு. இந்த போட்டா நல்லா ஆடுறா. டேய் நீங்க ஆடுறா, இதை ஆடுறா. அம்மா வேற என்ன பாட்டு படிக்க? வேற பாடு. உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான். உனக்கர ஓரத்தில உனக்காக. நீ பாடுறீல, நான் பாடுறேன். நான் பாடும்போது அங்க இருந்து மெதுவா என்கிட்ட நடந்து வர்றியா? விளைங்கம்மா. ஏய் மெதுவா வரும், தள்ளி போ. தத்தை போல தாவி பாடும் பாடல் 100 என்று இச்சை போல ஆசை தேடும் ஆவல்கள் தேடும் என்று வண்ணச்சோலை ஆடி பார் பாவை 100 என்று கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுவோ. கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடு. அவர் உன் மேல ஒரு நோக்கமாவே தெரியுறாரு. எங்க 2 பேர்த்தையும் கூட வேணான்ட்டாருடி. ஆனா உன்னை பார்த்த உடனே ஒரு நோக்கமா தெரியுறாரு. உன் மான கப்பல ஏறாம உன் மானத்தை நீ தான் காப்பாத்திக்கணும். இன்னைக்கு தான் சூளமங்கல சகோதரிகளை பாத்திருக்கேன். அப்படியா? அவ நாங்க 3 பேரும் சூளமங்கல சகோதரி. அப்புறம் நீங்க சூளமங்கல சகோதரி, நாங்க குன்னக்குடி வைத்தியநாதி பரம். நல்லா இருக்கேன்.
அப்பா என்ன சொன்னாரு? காவலுக்கு போக சொன்னாரு. ஆடி பாடி பறவை வரட்டனு. அதுக்கு முன்னாடி நம்ம விளையாடணும். என்ன விளையாட்டு? வெனக்காவல்ல. என்ன விளையாட்டு? வாங்க எத்தா திண்டு மலை. ஏய் மலை. மலை அங்கிட்டு ஒரு மலை இங்கிட்டு ஒரு மலை. அப்படி ஒரு மலை. ஆனா நான் பொம்பளைக்கே அடக்க ஒடுக்கம் தேவை. ஏன் அடக்கத்துக்கு என்ன? குத்துங்கம்மா. பஞ்சில குத்துங்கம்மா. ஐயோ கை வலிக்குது. சட்டை குச்சி வச்சிருக்கியா? இருங்க மம்மி. பொம்பளைக்கு அடக்க ஒடுக்க வேணும். அடக்கம்னா எப்படி ஒடுக்கம்னா எப்படி தெரியுமா? அவள சட்டத்துல இருக்க நான் கட்டி வரேன். இங்க வா. பூக்கு இருக்கா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏய் உள்ள நல்லா சொறி விடு. நீ தொடாத அங்க பாரு. ஏய் அம்மா காலியா பாரு உள்ள சொறி விடு. ஏய் கட்டணுமா வேண்டாமா? கட்டுடி. ஐயோ அப்பா மான கப்பல ஏறுதே. கப்பல ஏறுதே. ஏய் சீ நின்னு ஒழுங்கா. ஏடி. ஏய் அடக்கம்னா என்ன நான் சொல்லி தரேன் பாரு. எப்படி? அடக்கம்னா என்ன தெரியுமா? இந்த முந்தானையை எடுத்து இப்படி சொருகிக்கிட்டே. எப்படி? முந்தானையை இப்படி சொருகிக்கிட்டே. சொருகிக்கிட்டே. இந்த வாங்க. அப்படி. பாத்தீங்களா? இதுதான் அடக்கம். ஒடுக்கம்னா என்ன தெரியுமா? இந்த சேலை முந்தானை இருக்கு பாத்தியா? ஆமா. இந்த அடக்கத்தை இங்க வச்சுக்கிட்டு ஒடுக்கத்தை இப்படி வச்சுக்கிட்டு. ரெடியா? அப்படி நடக்கணும். இதுதான் பொம்பளைக்கு அடக்க ஒடுக்கம். அம்மா இன்னால வரைக்கும் எனக்கு தெரியல இல்லம்மா. நான் ஒடுக்கம் அடக்கமா? நான் எப்படி அத மூடு மொத. வேணும்னு திறந்து விடு. அம்மா எங்க ஒடுக்க அப்படின்னா அப்படி. ஒடுக்க கபடி பிளேயரா இருப்பா இருக்க. அடக்கம். இப்படி எல்லாம் நீ செஞ்சா இருக்கட்டும்மா. இதை கும்மி அடி விளையாடணும். ஆமா கும்மி அடிச்சு விளையாடணுமா? கும்மி அடிச்சு சரி விளையாடணும். பொம்பளைகளுக்கு ஓய்ந்தாட்டம் என்னது? கும்மி. ஆம்பளைக்கு ஓய்ந்தாட்டம்? ஓயாத என்னது? பொம்பளைக்கு ஓய்ந்தாட்டம் கும்மி. ஆம்பளைக்கு ஓய்ந்தாட்டம்? அங்கே கேளுங்க நானா பப்புனு. ஏய் கும்மா. பொம்பளைக்கு உயர்ந்த ஆட்டம் கும்மி, ஆம்பளைக்கு உயர்ந்த ஆட்டம் ரம்மின்னு சொல்லிடா மரப்பையில. ஏங்க ரம்ம கலட்டி அடிக்கிறத குடிக்கிறதே ஓடா வாடான்னு பேசுறாங்க பொம்பளை போய். அது ரெண்டு கட்டம். என்ன ரெண்டு கட்டாமா? அவ்வளவுதான் சங்கத்துல வந்து. ஆமா நல்லா தெரியாது உங்களுக்கு. வீட்டுல வந்து கும்மரி போறாங்க கும்மரி. அதனால கும்மி அடிச்சு ஆடலாமா? நான் பாடுறேன். நானே பாடுறேன். அந்த கும்மி பாடு தெரியுமா? அந்த கும்மி எனக்கு போடுங்க. சரி கும்மி அடிமா? அடிக்கலாமே. அடி தன்ன நன்னா தினம் தன்னாலே தன்னம் தன்ன தினம் தன்னாலே தன்ன நன்னா 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 தினம் தன்னாலே ஆனவரத பாருங்கம்மா ஜவரத பாருங்கம்மா ஆனவரத பாருங்கம்மா மணி ஆனவரத பாருங்கம்மா ஆனவர நம்ம கருப்படுக அழகு பெண்ணல்ல பாருங்கம்மா உச்சி முட்டாய் குருவி ரொட்டி தாங்கி தரையே செல்ல குட்டி அது மிங்கா 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 கொஞ்சா மாடி எடுத்து வந்தது போவா வருவாமா பத்திரங்களை கருப்பு சமய வளவரையா என்னோடு என பேசி பிரமாரி மன சத்திர கோபுர கட்டவே சித்திரே அம்மனுக்கு யாரோ போடு அதவர் வந்து ஜட்டி அம்மனுக்கு யாரோ போடு அதவர் வந்து ஜட்டி தன்னடே 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 அப்படி போடு சவாசே துண்டு மேல கிளப்புது. ஏய் உள்ள வச்ச பஞ்சு ஊற வெளியே இருக்கு போச்சப்பா. இலச்சிட்டா தண்ணிய புடிச்சா நிக்காது.
கும்மி அடிச்ச கலக்கத்துக்கு தண்ணி விடக்கூடாதா? இப்பொழுது இங்கே வள்ளியாக நடிக்கும் அருமை சகோதரி அவர்கள், நீங்கள் எத்தனையோ வள்ளிகள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பரதநாட்டியம், டிஸ்கோ எல்லாமே முறையா கத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க கண்டுகளிக்கணும்னு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அருமையான அதான் வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாமே பரதம் வெஸ்டர்ன் எல்லாமே கலந்தாடுவாங்க. சொல்லி இப்பொழுது அடிப்பாங்க கண்ணோடு காண்பதெல்லாம் இறைவா கண்களுக்கு பாருங்க.